தனுசு ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற போறார். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த இடம் இந்த ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா வீடு, வாகனம், சொந்த சொத்துக்கள் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், அடுத்து தொழில் ரீதியான முதலீடுகள், வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பது. கடன் ரீதியான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இவர்களினுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் போக ஆரம்பிச்சிடும். வெயில அடைத்தா எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருக்குமோ அதுக்கு நிகரான ஒரு வலியையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியாக கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தரக்காரகவும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற போறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த இடம் இந்த ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா வீடு, வாகனம், சொந்த சொத்துக்கள் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள், அடுத்து தொழில் ரீதியான முதலீடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல மாதிரியான சில விஷயங்கள்ல நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல வேலை ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், அதாவது உங்களுடைய வேலையில ஏற்கனவே நிறைய தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு எல்லாரிடத்துலயும் நீங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாம வேறொரு நபர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால கிடையாது, வேற யாராலையும் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒரு திடமான ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அவர்களினுடைய உயர்கல்விக்காக நீங்க நிறைய ஒரு பிரயத்தனங்களை எடுத்து அதனுடைய விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்களை செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம், அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்ல வெளி இடத்திற்கு போகிறதோ, ஒரு உயர் கல்விக்காக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கலாம், இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவாக இருக்கலாம். இந்த மாதிரியாக குழந்தைகள் ரீதியான சில பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சார்ந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், அதாவது தொழில்ல நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இல்லாம இருக்கணும். எவ்வளவு விதமான பிரச்சனைகளையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் சமாளிச்சிருவாங்க. ஆனா அந்த கடன் ரீதியான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இவர்களினுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நெகட்டிவா போக ஆரம்பிச்சிடும். எவ்வளவோ உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த மென்டலி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அதன் ரீதியான சில மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. அதனால இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த நஷ்டங்கள் வராம கடனை தவிர்ப்பதற்குண்டான சில வழிமுறைகளை முயற்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எளிதில் விரைவாக துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய
வேலை வாய்ப்புகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். எங்க உங்களுக்கு இன்கம் அதிகமா இருக்கோ அதை பத்தி நீங்க சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. அதே சமயத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம். அர்த்தாஷ்டம சனியோட சேர்ந்து அந்த சுக்கிரன் உச்சம் பெற போறார். அதனால பதவி உயர்வுகள் வந்தாலும் ஒரு உடல் ரீதியான சில செலவுகளும் அங்க கூடயே வரும். ஒரு திருஷ்டினே சொல்லலாம். அதாவது ஊர் மெச்ச உயரக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். அதனால கண் திருஷ்டி, ஊர் திருஷ்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க திருஷ்டி, இந்த மாதிரியாகலாம் எல்லா திருஷ்டியும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியிடத்துல போகும்போது வரும்போது அர்த்தாஷ்டம சனியோட சேர்ந்து அந்த சுக்கிரன் உச்சம் பெறும்போது இந்த மாதிரியான சில விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறீங்க, அங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தடைப்பட்டு போயிடும். அதனால எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் ரொம்ப சைலண்டா எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் இல்லாமல் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நீங்க இழந்த இழப்புகள் அபரிமிதமானது. இன்னைக்கு ஒரு இடத்துல நீங்க உயர்ந்தாலும் நீங்க இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சிகளை கண்டு பொறாமைப்படக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு நடுவே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வளர்ச்சியை வெளியில காட்டுறது நல்லது. அவசரப்பட்டு நானும் மீண்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக வருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இதுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். ஆனால் அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். எல்லாத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணி சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். பெண்கள் இந்த நேரத்துல ஒரு புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களுக்கு உண்டான பாதைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போதுமே நம்ம வீட்டுலயும் பார்த்துட்டு வெளியிலயும் ஒர்க்குக்கு போய் இதனால சில நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமாக உங்களுக்கு உண்டான சில திறமைகளை கொண்டு வந்து அதற்குண்டான நிறைய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல இருந்தே உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான சில நிதி உதவிகள்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதிகப்படியான இரட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி நபர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா கடந்த 7.5 சனி, அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவினுடைய டிரான்சிட், இது எல்லாமே இவர்களை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், பெரிய அளவுக்கு நிதானம் தவறி தவறான ஒரு முடிவை எடுத்த ஒரு விஷயங்கள், அடுத்து குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிரிவு, ஒரே இடத்துல இருந்துகிட்டே கணவன் மனைவி பேயிங் கெஸ்டா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு கூட கிடையாது, பேசிக்கிறதுக்கு கூட கிடையாது. இந்த மாதிரி ஆகலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தனிமை வாய்ந்த ஒரு சிறையில அடைத்தா எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருக்குமோ அதுக்கு நிகரான ஒரு வலியையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அபரிமிதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.